ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருக்கிறார். ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருக்கிறார். இதனை கண்டித்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்குவதற்காக செய்தியாளர் அசோக் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அசோக், இந்த தவறான சிகிச்சையின் மூலமாக இந்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்தவர் இலக்கியா. இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் இரண்டாம் குழந்தைக்காக பிரசவத்திற்காக நேற்று முன்தினம் புதுக்கோட்டை அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு நேற்று அவருக்கு பிரசவம் நடந்துள்ளது. அப்போது அவர் பிரசவத்தின் போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் உடல்நிலை சரியில்லாமல் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அளிப்பதற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அவர் இரவு அனுப்பி வைத்ததாகவும் தகவல் வெளியானது. இதை அடுத்து பிரசவத்திற்காக செய்யப்பட்ட இலக்கியாவிற்கு வலிப்பு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்து விட்டார் என்று கருதி உறவினர்கள் நேற்று இரவே புதுக்கோட்டை அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனை நேற்று இரவே முற்றுகையிட்டனர். இந்நிலையில் அவர் உடல்நிலை சரியில்லை நலமாக தான் இருக்கிறது. அவருக்காக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஒரு உயிரிழக்கவில்லை என்ற தகவல் பரவியதை அடுத்து அந்த முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து புதுக்கோட்டை ராணியார் மகப்பேறு மருத்துவமனை மீண்டும் அவரது இலக்கியாவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இது குறித்து அவர்கள் தெரிவிக்கும் போது இலக்கியாவிற்கு மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் தான் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். எனவே மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்துள்ளனர். அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறி இன்று காலை புதுக்கோட்டை அரசு ராணியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதையடுத்து புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சங்கீதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அசோக்.